கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அதாவது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் கஜானால வந்து இவ்வளவு கோடி கடன் இருக்கு அப்படின்னு மாதிரி. அதனாலதான் வந்து சிஎம்ஆனே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, அப்புறம் வந்து ஃப்ரீ கொடுக்காதீங்க, ஃப்ரீ கொடுத்தாலே வந்து திரும்ப கடன் தான் வந்துட்டு இருக்கு. இவர்கள் அறிவித்திருக்கிற இந்த ஃப்ரீ ஸ்கீம், இந்த இலவசங்களை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் பெற வேண்டும். அப்போது வட்டி மறுபடி 1 லட்சம் கோடி. உன் நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். கண்டிப்பா வந்து ஒரு வந்து 6 மாசத்துக்குள்ளேயே இல்லை 1 மாசத்துக்குள்ளேயே ஏதாவது நல்ல பேர் எடுக்கணும் கண்டிப்பா மக்கள்கிட்ட. இல்ல அப்படின்னா வந்து முன்னாடி இந்த மாதிரியே தான் இதுவும் இருந்துச்சு அப்படி மாதிரி ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஎம்கே வந்து எந்த அளவுக்கு ஆளுங்கட்சியா இருந்தாங்களோ அதே அளவுக்கு ட்ரிபிள் மடங்கு வந்து எதிர்கட்சியா வந்து பயங்கரமா வந்து செயல்படுவாங்க. ஒரு விஷயம் கூட நோட் பண்ணி கூட கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து அவர் பதில் சொல்ல ரெடியா இருக்கணும். என் நெஞ்சில் குடியிருக்கும். சத்தியமா சொல்றேன், காலை வரைக்கும் நம்பவே இல்லை. எதனால பண்ண வந்து கிட்டத்தட்ட வந்து 1 வாரமே வந்து பதட்டமாவே வச்சிருந்தாங்க. அதாவது அதிபர் பார்க்க போக அங்கே போன இடத்துல வந்து கூட்டணி கட்சியில இருந்து ஏதாவது ஒரு கட்சி வந்து பிச்சுக்கிட்டு போக உடனே வந்து அது அதிபர் பார்த்துட்டு வந்து என்னப்பா மெஜாரிட்டி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வாங்கப்பா அப்பதான் ஆட்சி அமைக்கப்படும் சொல்லுவாரு. உடனே உங்ககிட்ட வந்துருவாங்க. அதே தான் வந்து 1 வாரமே நடந்துச்சு. இப்போது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி அமைக்க ஆதரவு இல்லை என IUML அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதனாலேயே அதிபர் வந்து 4 சாலைக்கு மேல வாங்கி வச்சிருக்காராம். அதனால கூட பீரோல் இடம் பத்தாம வந்து லாக்கர்ல போய் பூட்டி வச்சதாக வந்து ட்விட்டர்ல வந்து எவனா ட்வீட் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது வந்து மனசு உண்மையில வலிக்குது. எதனால அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வந்து நீ வந்து ஆட்சி அமைக்க சொல்லியிருந்தானா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல. என்னடா இவ்வளவு போட்டு எல்லாத்தையும் இழுத்து அடிச்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இவ்வளவு நாள வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து அப்படி பதட்ட நிலையிலேயே கொண்டு போயிட்டு இப்போ கடைசியில் வந்து இப்போ வந்து ஆட்சி அமைக்க வச்சிருக்காங்க. உண்மையில வந்து இன்னைக்கு வந்து தரமான செய்கை. நான் வந்து கண்டிப்பா சொல்றேன், 10 மணிக்கு முன்னாடி வரைக்குமே வந்து யாருமே நம்பல. நான் சுத்தமா நம்பல. ஸ்டேடியம்லாம் 1 வாரமா அட்வான்ஸ் கொடுத்தபடியே இருந்துச்சு. ஆனா வந்து இன்னைக்கு வந்து அது வந்து நிறைவேறிச்சு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து 10 மணிக்கு மேல வந்து பதவியேற்பு வந்து சரியா பண்ணிட்டாங்க. சென்றவுடன் இந்த அரங்கம் எப்படி அதிர போகின்றது என்பதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம். அரங்கம் அதிர விசில் பறக்கவே விஷயத்தை பார்க்கறதா வந்து தமிழ்நாடு மக்கள் எல்லாருமே ஆர்வமா இருந்தோம். அதை விட வரேன்னா ஒண்ணு எனக்கு அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். டிஎம்கே இருந்து ஒரு டிவிக்கேங்கிற ஒரு புது கட்சி வந்து உள்ள போகுது. அப்படிங்கும் போது பார்க்கும்போது வந்து உண்மையில கண்குள்ளா காட்சி மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக அப்புறம் வந்து மாற்ற வேணும் 5 வருஷமா வந்து கத்திட்டே தான் இருந்தோம். ஆனா வந்து அதுக்கு வந்து நம்ம எந்த ஸ்டெப்புமே எடுக்கல பெருசா. இந்த மாதிரி எடுத்திருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து விஜயகாந்த் சார் வந்து கண்டிப்பா சிஎம் ஆயிருப்பாரு. ஏன்னா வந்து அவரை விட்டனால வந்து இப்படி விட்டுறக்கூடாது. விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். விஜய் தம்பி நீ வா, நாங்க இருக்கோம். அண்ணா நீ வாடா, நாங்களா இருக்கோம். நண்பா நீ வா நண்பா, நாங்களா இருக்கோம்னு சொல்லி நீ எங்க விட்டு போறடா? இந்த ஜென்மத்துக்கு எனக்கு இது போதுமா? யார் என்ன சொன்னாலுமே அவர் தான் வந்து அபிஷியலா தமிழ்நாட்டோட சிஎம். அதுவும் நடிகர்ல இருந்து சிஎம். உண்மையில வந்து அது கேட்கும்போது வந்து உண்மையில சூப்பரா இருக்கு. அவர் எதுக்கு வேணாலும் கட்சி ஓபன் பண்ணி வந்திருக்கலாம். நல்லது பண்ணவும் வந்திருக்கலாம், கெட்டது பண்ணவும் வந்திருக்கலாம். அது வந்து அவருக்கு மட்டும் தான் தெரியும். பட் ஆனா வந்தார்ல, ஏதோ நல்லது பண்ணணும், ஏதோ மாற்றம் செய்யணும்னு சொல்லி தான் வந்தாரு. அதே மாதிரி மக்களும் வந்து ஏமாத்தமா வந்து அவரை வந்து சிஎம் பதவியில வந்து உட்கார வச்சாச்சு. ஆனா வந்து இதுக்கப்புறம் தான் வந்து விஜய் வந்து எப்படி ஆட்சி பண்ண போறாருங்கிறத வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து ஆட்சியை வந்து நல்லா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அவர் எப்படி பதவி ஏற்றாரு, அந்த விழா வந்து எப்படி போச்சு அப்படின்னு பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும் வார்த்தைக்காக இவ்வளவு நாளா காத்துக்கிறீங்க, இந்தாடா வச்சுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி முதல் வார்த்தையில வந்து தெரிவிக்க விட்டாரு. சி ஜோசப் விஜய் என்றும் நான் சொன்னோனையுமே வந்து அந்த ஸ்டேடியம் அதருது. சி ஜோசப் விஜய் எனும் நான் கத்திர வந்து நிழலுக்குமே வந்துருச்சான் பக்கத்து ஊர்ல. அந்த அளவுக்கு வந்து சவுண்ட் பயங்கரமா இருந்துச்சான். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எல்லாமே வந்து பாகுபலியில வந்து ராஜாவை பதவி ஏற்பார்ல, அப்ப வந்து டைலாக்லாம் வரும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரியே இருந்துச்சு. பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நீ யாரு? வந்து டிவில பார்க்கும்போது வந்து உண்மையில கூட்ஸ் பம்ப்ஸ்க்கு வந்து பஞ்சமே இல்லைன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவு வந்து எல்லாம் மூடி நட்டுக்கு நின்றுச்சு. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க.
அது பெருசா யாருமே அந்த பதவி ஏற்புலாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ ஓட்டு போட்டோம் வந்துட்டோம் சிஎம் ஆயிட்டாங்க அவ்வளவுதான் அப்படி மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. ஆனா இந்த தடவை வந்து எல்லாருமே வந்து அதை பார்க்கணும், பார்த்து வந்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அதை பார்த்தாங்க. என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. நீங்க காட்டுற பாசத்துல என் கண்ணெல்லாம் கலங்க. ஸ்பெஷலா ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருச்சா, முக்காவாசி வீட்டுல வந்து கண்டிப்பா வந்து நியூஸ் சேனல் தான் ஓடிட்டு இருக்கும், இன்னமும் ஓடிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நாள் வந்து சிறப்பாக அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். நாங்கள் பேசும்போது பேக்ரவுண்ட்ல பாட்டு கேட்கும். அந்த பாட்டு நான் சத்தியமா நான் போடல கைஸ், ஊர்ல போட்டுட்டு இருக்காங்க. அதாவது டிவிகே வாரியர்ஸ் நம்ம பசங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தோட மனசுலயும் வந்து விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். மக்கள் நம்ம அம்மா வெளில வாரா, நம்ம ஜெயிச்சிட்டோம் வாரா, ஜெயிச்சிட்டோம். கையிலே ஆகாசம் கொண்டு வந்து ஏமாத்தாம செய்யாம கவர்மெண்ட் வந்து நல்ல வழியை கொண்டு போனாலும் சந்தோஷம் தான். பதவியில வந்து ஒரு ஆள் வந்து ஹைலைட்டா தெரிஞ்சாரு அப்படின்னா வந்து ஒரே ஒரு ஆள் தான், அது வந்து ராம்மோகன். ஏன்னா வந்து பதவி இருக்கும் போதே வந்து மீது ஆணைன்னு சொல்லிட்டு விஜய காமிக்கிறாரு. ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதி கூறுகிறேன். ஆனா வந்து அது உண்மையிலே பார்க்கும்போது வந்து என்னடா அதெல்லாம் ஓவர் ஆலியாடா அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு. யார் சாமி இவன், எங்கிருந்து வந்திருக்கான்? சேர்ந்து இன்னொரு 9 அமைச்சர் வந்து பதவி ஏற்றிருக்காங்க இன்னைக்கு. அது வந்து யார் யார் என்னென்ன பதவிங்கிற மாதிரி என்ன சொல்லலை. அவங்க சொன்னாங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ அப்டேட் பண்றேன். நிகழ்ச்சியில் வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பங்கேற்றிருந்தாங்க. அது வந்து உண்மையிலே பார்க்கும்போது வந்து உண்மையிலே வந்து சூப்பரா இருந்துச்சு. அப்போ நான் வந்து வரைக்கும் ஒரு செலிபிரிட்டி, ஆனால் இன்னில இருந்து அவர் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர். அதை வந்து உண்மையிலே வந்து கேட்கும்போது வந்து உண்மையிலே சூப்பரா இருக்குல்ல. தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக வந்து குறிப்பா சொல்லணும்னா த்ரிஷா மேடம்லாம் வந்து பங்கேற்றிருந்தாங்க. அதுக்கு வந்து நிறைய சர்ச்சைகள்லாம் கிளம்பிச்சு. என்ன பண்ண வந்து சங்கீதா மேம் கூப்பிடாம வந்து த்ரிஷா மேடம் வந்து உள்ள வந்திருக்காங்க. அது வந்து உண்மையிலே வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப வேதனையா இருக்கு அப்படிமா சொன்னாங்க. அது கரெக்ட் தான், வந்து உண்மையிலே வேதனையா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து அவன் வந்து அவனோட பர்சனல், அதை வந்து நம்ம வந்து தோண்டிலாம் பேசக்கூடாது. பட் இருந்தாலுமே வந்து அவன் வந்து சப்போர்ட்டுக்காக வந்திருக்காங்க. மேபி வந்து அவங்க ஃப்ரெண்டா கூட வந்திருக்கலாம். நக்கல்யா அவனுக்கு. சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, யமவனுக்கு த்ரிஷாதா சக்தி. அப்புறம் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் வந்து ஒரு 3 ஸ்கீம் கிட்ட சைன் போட்டிருக்காரு. அதுமே வந்து கொஞ்சம் சர்ச்சையா போயிட்டு இருக்கு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். 500 யூனிட் யூஸ் பண்றவங்களுக்கு வந்து 200 யூனிட் ஃப்ரீங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அது வந்து நம்ம எலெக்ஷன் டைம்ல சொன்னாரு. அது வந்து இப்போ வந்து நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒன்று என்ன அப்படின்னா வந்து சிங்க பெண்கள் சிறப்பு படை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம்ல வந்து சைன் போட்டிருக்காரு. முதன்மை மற்றும் ஒற்றை இலக்கை கொண்டு செயல்பட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். இதுக்கப்புறம் நான் வந்து பெண்கள் பாதுகாப்பு வந்து உறுதிப்படுத்துறதுக்காக வந்து இந்த ஒரு ஸ்கீம் வந்து இருக்கும் அப்படிமா சொல்லியிருக்காரு. அதுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் சைன் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து 3வது என்ன அப்படின்னா வந்து போதைப் பொருள் தடுப்புக்காக வந்து மாவட்ட ரீதியாக வந்து பிரிவு வந்து ஏற்படுத்தியிருக்காரு. அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். மாநகரம் மற்றும் மாவட்டங்களில் போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இந்த 2 பிரச்சனை தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து உக்கிரம் ஆடி இருந்துச்சு. அதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்து சைன் போட்டு அமல்படுத்திட்டாங்க. அது வந்து உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். ஸ்கீம் வந்து அபிஷியல் எதுவும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே சொல்லலை. அபிஷியலாக சொன்னது அந்த 3 ஸ்கீம் மட்டும் தான். அது மட்டும் தான் வந்து இப்போதைக்கு அமலில் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து அந்த 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறது, அதே மாதிரி வந்து பேருந்து வந்து ஃப்ரீன்னு சொன்னார்ல, அதெல்லாம் வந்து என்னமோ எதுவும் சொல்லலை. எனக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து ஃபுல்லா வந்து கஜானாவே வந்து வலிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க. அரசு இருக்கிறப்போ கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ இதுக்கப்புறம் வந்து நான் உள்ள போய் நான் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து நான் என்ன முடி சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாரு. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு, எது எந்த நிலைமையில இல்ல. அதாவது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் கஜானால வந்து இவ்வளவு கோடி கடன் இருக்கு அப்படின்னு மாதிரி. அதனாலதான் வந்து சீமானே வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, அப்புறம் வந்து ஃப்ரீ கொடுக்காதீங்க, ஃப்ரீ கொடுத்தாலே வந்து திரும்ப கடன் தான் வந்துட்டு இருக்கோம். அப்படிமா சீமானே வந்து எவ்வளவோ பிரஸ் மீட்ல வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். 10 லட்சம் கோடி கடன், 1 லட்சம் கோடி வட்டி ஆண்டுக்கு. இவர்கள் அறிவித்திருக்கிற இந்த ஃப்ரீ ஸ்கீம், இந்த இலவசங்களை நிறைவேற்ற இன்னும் 5 லட்சம் கோடி கடன் பெற வேண்டும். அப்போது வட்டி மறுபடி 1 லட்சம் கோடி. உன் நாட்டின் பட்ஜெட்டே 3 லட்சம் கோடி தான். தெரிஞ்சுதான் அந்த எலெக்ஷன் டைம்ல வந்து ஓட்டு கேட்டாங்க. அதாவது நான் வந்து அந்த ஃப்ரீ கொடுக்குறேன், நான் வந்து இந்த ஃப்ரீ கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி. பட் இருந்தாலுமே வந்து அங்க போய் வந்து கஜானா எம்டியா இருக்கு, 10 கோடி கடன் இருக்கு அப்படி மாதிரி சொல்லியிருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து கொஞ்சம் சர்ச்சையாகவும் போயிட்டு இருக்கு. அப்புறம் வந்து நான் உள்ள போனதுக்கு அப்புறம் வந்து எது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி விடுவேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா.
கவர்மெண்ட் முடிஞ்சு அடுத்த கவர்மெண்ட் வரும்போது வந்து எப்படி கஜானா காலியாக இருக்கும்னு தெரிஞ்சுதானே வந்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்கீம்லாம் கொடுத்தீங்க. அதாவது வந்து பெண்களுக்கு வந்து பேருந்து எல்லாமே ஃப்ரீ, 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ, அதே மாதிரி கையில் ஆயிடுச்சுன்னா வந்து 1 கிராம் கோல்டு ஃப்ரீ, அதே மாதிரி தான் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒன்று செய்வேன், தாய்மாமா எங்கள் முறையில் வந்து எதுவும் செய்வேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து எப்போ நிறைவேற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி வந்து கஜானா எப்படியா இருக்குன்னா அது நீங்கள் இதெல்லாம் வந்து எப்படி நிறைவேற்றுவீங்க அப்படி மாதிரியும் கேட்குறாங்க. போக தான் வந்து அவர் சொன்னது வந்து நடத்துவாரா நடத்த மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தெரியும். அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் தான் நான் சொல்லுவேன். இப்போதான் வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து நான் சொன்னதெல்லாம் வந்து நிறைவேற்றணும் அப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வந்து தேவைப்படுது, இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படி மாதிரி கேட்டிருக்காரு. அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இன்னொரு பாசிட்டிவான விஷயம் தான், அப்போ வந்து அவருடைய எம்எல்ஏக்களோ இல்லை வந்து அவர் கட்சி நிர்வாகிகளோ வந்து யாராவது தப்பு பண்ணீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன், அதாவது வந்து கட்சியில இருந்தும் பதவியில இருந்து வந்து தூக்கிடுவேன் அப்படி மாதிரி சொன்னாரு. நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பதவியேற்புலாலே வந்து அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை, பட் இருந்தாலும் சொன்னார். கையில் வந்து நான் வந்து பாசிட்டிவாக பார்க்குறேன். ஏன்னா அப்போ வந்து நம்ம வந்து ஆட்சி அமைச்சாச்சு, ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு ஆட்டம் ஆடிடலாம் அப்படின்னு சொல்லி யார் மனதிலையும் வந்து அந்த மாதிரி என்ன வந்துடக்கூடாது. அதனாலே வந்து அந்த பதவியேற்புலாலே வந்து அவர் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். அம்பேத்கர் சட்டத்தை ஃபாலோ பண்ணாதவனுக்கு இனி டிவிகே சட்டம் அப்ளை ஆகும். வந்து மாற்ற வேணும்னு சொல்லி சினிமாவில் வந்து ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சுனே வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து வந்து அவங்க சிஎம் உட்கார வச்சுட்டாங்க. அவர் வந்துமே வந்து ஒன்றுமே செய்யலை, அவர் வந்துமே வந்து இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பேர் வந்துடக்கூடாது. வந்தார், அவரால் முடிஞ்சது வந்து நிறைய இது செஞ்சார். அந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப வெளிப்படையாக இருந்துச்சு அப்படி மாதிரி அந்த பேர் எடுக்கணும் கண்டிப்பாக. 6 மாதம் கூட தாண்டாது, எதனால் அப்போ வந்து இவருக்கு வந்து அனுபவம் பத்தாது அப்படி மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து இவர் வந்து 6 மாதத்துக்குள்ளேயே இல்லை 1 மாதத்துக்குள்ளேயே ஏதாவது நல்ல பேர் எடுக்கணும் கண்டிப்பாக மக்கள்கிட்ட. இல்லை அப்படின்னா வந்து முன்னாடி எந்த மாதிரியே தான் இதுவும் இருந்துச்சு அப்படி மாதிரி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் அப்போ வந்து டிஎம்கே வந்து எந்த அளவுக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாங்களோ அதே அளவுக்கு ட்ரிபிள் மடங்கு வந்து எதிர்கட்சியாக வந்து பயங்கரமாக வந்து செயல்படுவாங்க. ஒரு விஷயம் கூட நோட் பண்ணி கூட கேள்வி கேட்பாங்க. அதுக்கெல்லாம் வந்து அவர் பதில் சொல்ல ரெடியாக இருக்கணும். சரி பார்ப்போம் அடுத்து வந்து அவர் எப்படி ஆட்சியை கொண்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. பதவியேற்பை பற்றி உங்கள் மனசு என்ன தோணுதோ அது கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது சூப்பரான சந்திக்கலாம். பாய்.